இது வந்து சாய் பாலாஜி நகர் பள்ளிக்கரணை. என்ன இந்த வார்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நிறைய வீடுங்க இருக்குது. முன்னாடி வீடுங்க இல்லை. நான்லாம் 2004 இங்கே வரும்போது என் வீடு மட்டும்தான். இன்றைக்கி அப்படி இல்லை, என்னை சுற்றி 5000 வீடுங்களுக்கு மேலே இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு ரோடு, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எதுவுமே போடல. குடிக்கிற தண்ணி கூட ஈவன் இங்கே வரல. இதே ஏதோ ஒதுக்கப்பட்ட பகுதி மாதிரியே வச்சுருக்காங்க. அந்த அத்திப்பட்டி மாதிரி சில நாளில் காணா போனாலும் போகலாம். அதுவும் ஒரு வருத்தம் தான். நாங்கள் வந்து நிறையா இடத்துல ஆஃபீஸ்லேயே போய் சொல்கிறோம், இவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க, இந்த இடத்துல தண்ணிக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் அதனால் எங்களுக்கு என்ன பலன்னா ஒன்றும் கிடையாது. பள்ளிக்கரணைக்கு உண்டான எல்லா தண்ணியும் இங்கே வருது. இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன ரெமிடின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அதை தான் நீங்கள் தான் கொஞ்சம் ஏதாவது பண்ணி. துறை சார்ந்த அதிகாரிங்க யாராவது பார்த்தாங்களா? வருவாங்க, வந்து ஜீப்பை விட்டே இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஜீப்லேயே உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறங்க கூட இந்த இடத்துல ஒரு இது இல்லை. இறங்குனா எங்கே பாதிக்கப்பட்டுருவோமோன்னு பயமாக இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க மக்களை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க, ஜீப்லேயே உட்காந்துக்குவாங்க. அதுலேயே நேற்று கூட வந்தாங்க. எந்த டிவி எந்த இவங்கன்னு தெரியாது. ஆனால் சென்னை மாநகராட்சி தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, உக்காந்துக்கிட்டே உள்ள வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. 4-5 நாளாக இருக்குது சார். அன்றைக்கி புயல் வருதுன்னு சொன்னாங்க பாருங்கள், அன்றைக்கி தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் நைட் 8 மணிலேருந்து தண்ணி தான். நைட் 8 மணிலேருந்து தண்ணி எப்படி தான் வந்ததுன்னே எங்களுக்கே தெரியல. காலையில் எழுந்து பார்க்குறோம் ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் வெளியவும் வர முடியல, சாப்பாடும் எங்களால் வாங்க முடியல, சமைக்க முடியல, தண்ணி குடிக்க இல்லை. இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது, இது வரைக்கும் உள்ளே யாருமே வந்து பார்க்கல. கரண்ட்டு இல்லை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. இப்போ கரண்ட் இருக்குது, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. இப்போ நானும் எங்கள் குழந்தைங்களும் வெளியே வரணும், ஸ்கூலுக்கும் போக முடியல, வேலைக்கும் போக முடியல. இந்த தண்ணியில் மிதங்கிங்கிற குழந்தைங்கள ஸ்கூலில் வீட்டில் விட்டு வரோம். வந்து ஒருத்தரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த கார்னர்லேயே நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒருத்தரை வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? யாராவது உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு. ஒருத்தரை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடைக்கு போக முடியல, வர முடியல. இதோ பசங்களாம் தான் ஸ்கூலுக்கு போக முடியாமல் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. எங்கள் தண்ணியில் போயிட்டு திருப்பி சாயங்காலம் வரணும். பாம்பு தான் நிறைய மேயுது. அதனால் அது பசங்க கூட ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுன்னுக்குறோம். யாரும் வர மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்க. வராங்களா அந்த மொழியும் நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு கடைக்கு போனால் கூட தண்ணியில் பசங்க எப்படி அனுப்புறது? நம்மளும் எப்படி கடைக்கு போகிறது? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.